மேட்டுப்பாளையம் அருகே தென் திருப்பதியில் பாஜக பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க இருக்கிறார். அதன் நேரலை காட்சிகளுடன் கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் மண்டல தலைமைச் செய்தியாளர் குருசாமி. தற்போது பிரதமர் மோடி பங்கேற்க இருக்கக்கூடிய பொதுக்கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருக்கிறது. மோடி அங்கு வருகை தந்திருக்கிறாரா? விவரங்களை பதிவு செய்யலாம். இன்றைய தினம் காலை வேலூரில் பிரச்சாரம் மேற்கொண்டார் பிரதமர் மோடி. பின்னர் அங்கிருந்து விமானம் மூலம் கோவை விமான நிலையம் வந்தடைந்தார். பின்னர் கோவை விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் தற்போது மேட்டுப்பாளையம் அருகே இருக்கக்கூடிய தென் திருப்பதி என்ற இடத்தில் நடைபெறக்கூடிய பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தற்பொழுது பிரதமர் மோடி தற்போது தென் திருப்பதி வந்தடைந்திருக்கிறார். தற்போது ஹெலிகாப்டர் மூலம் வந்திருக்கக்கூடிய அவரை கட்சி நிர்வாகிகள் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து பொதுக்கூட்ட மேடையிலிருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய ஹெலிபேடாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஹெலிபேடிலிருந்து தற்பொழுது மேடைக்கு பிரதமர் வர இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து பொதுக்கூட்டமானது துவங்க இருக்கிறது. மேட்டுப்பாளையத்தில் நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் 4 வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்கிறார். குறிப்பாக கோவை மக்களவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை, அதே போல நீலகிரி மக்களவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் பொள்ளாச்சி மற்றும் திருப்பூர் ஆகிய தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் என 4 வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். இதற்காக பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஏராளமான பொதுமக்களும் தொண்டர்களும் குவிந்திருக்கிறார்கள். 4 மக்களவை தொகுதியைச் சேர்ந்த ஏராளமான தொண்டர்களும் கட்சியினரும் குவிந்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் உரையாற்ற இருக்கிறார். பாலா குருசாமி, தற்போது இந்த பாஜக பரப்புரை பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சி தலைவர்கள் யார் யார் பங்கேற்கிறார்கள்? எத்தனை தொகுதி வேட்பாளர்களை இந்த பரப்புரை கூட்டத்தில் மோடி அறிமுகப்படுத்த இருக்கிறார்? கூட்டணி கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் கலந்திருக்கிறார்கள். கூட்டணி கட்சி தலைவர்கள் பெரிய அளவில் யாரும் பங்கேற்கவில்லை. அதே வேளையில் கூட்டணி கட்சியினுடைய நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியிலிருந்து விடியல் சேகர், அதே போல கொங்குநாடு முன்னேற்ற கழகத்திலிருந்து அக்கட்சியினுடைய தலைவர் பெஸ்ராமசாமி உள்ளிட்ட தலைவர்கள் இந்த இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக 4 மக்களவை தொகுதிகளை சேர்ந்த வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். அதில் கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை கோவை மக்களவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை, பொள்ளாச்சி மக்களவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய கட்சியினுடைய வேட்பாளர் வசந்தராஜன் ஆகியோருக்கும், அதே போல நீலகிரி மக்களவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய எல் முருகன் மத்திய இணையமைச்சர் எல் முருகனுக்கும், திருப்பூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் ஏபி முருகானந்தம் ஆகிய 4 பேருக்கு பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது காலை முதலே இந்த 4 மக்களவை தொகுதிகளை சேர்ந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் குவிந்திருக்கிறார்கள். இந்த 4 மக்களவை தொகுதிகளுக்கும் சேர்த்து ஒரு மைய இடமாக இந்த தென் திருப்பதியானது தேர்வு செய்யப்பட்டு இந்த பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. வெயில் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தின் காரணமாக பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டு ஒரு கூரை போன்ற வடிவம் அமைக்கப்பட்டு வெயில் இல்லாத அளவிற்காக ஒரு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. காலை முதலே தொண்டர்கள் வந்திருக்கக்கூடிய நிலையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய நபர்கள் அனைவருமே முழுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்த பொதுக்கூட்ட மேடையிலிருந்து 100 மீட்டர் தொலைவிலேயே ஹெலிபேடானது அமைக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது ஹெலிபேடில் பிரதமர் வந்திருக்கக்கூடிய ஹெலிகாப்டர் இறங்கியிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் பிரதமர் மேடைக்கு வர இருக்கிறார். பாலா குருசாமி, நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க, பேசலாம். நம்மோடு அங்க பொதுக்கூட்ட மேடை வளாகத்திலிருந்து இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. தற்போது பிரதமர் நரேந்திர மோடி மேட்டுப்பாளையம் தென் திருப்பதி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க வருகை தந்திருக்கிறார். அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? பதிவு செய்யலாம் பாலாஜி. பாலா, அதாவது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் அருகே அமைந்திருக்கக்கூடிய தென் திருப்பதி அருகே மிகப்பெரிய பிரம்மாண்டமான பாஜகவுடைய தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டமானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் கோவை நாடாளுமன்ற வேட்பாளராக பாஜகவில் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, நீலகிரி வேட்பாளர் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் பொள்ளாச்சி வேட்பாளர் வசந்தராஜன், திருப்பூர் வேட்பாளர் ஏபி முருகானந்தம் என 4 பேரையும் ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபடுவதற்காக பிரதமர் மோடி தற்பொழுது இந்த பகுதிக்கு ஹெலிகாப்டர் மூலமாக வந்தடைந்திருக்கிறார். தொடர்ந்து தமிழகத்தில் வேலூரில் முடித்துக் கொண்டு அடுத்த கட்டமாக கோவை மாவட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய அவர் 4 வேட்பாளர்களை ஆதரித்து இங்கு பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். கோவை விமான நிலையத்திற்கு வந்த அவர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக தற்பொழுது இங்கு வந்திருக்கிறார். 3 ஹெலிகாப்டர்கள், அதாவது 2 ஹெலிகாப்டர்கள் பாதுகாப்பு மற்றும் ஒரு ஹெலிகாப்டர் மூலம் என 3 ஹெலிகாப்டர் மூலமாக வந்த அவர் பொதுக்கூட்ட மேடை அருகே அமைக்கப்பட்டிருந்த பிரத்யேக ஹெலிபேடுகளில் தரையிறங்கி தற்பொழுது அங்கிருக்கக்கூடிய பாஜக தலைவர்களை சந்தித்து
அவர்களிடம் பேசிவிட்டு தற்பொழுது கார் மூலமாக அங்கிருந்து பாதுகாப்பு சிறப்பு படையினர் செய்திருந்த ஏற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பின் அடிப்படையில் தற்பொழுது அவர் பிரச்சார பொதுக்கூடை மேடைக்கு தற்பொழுது சென்றிருக்கிறார். தொடர்ந்து இந்த மேடையில் அவர் பேசி, அதாவது தொடர்ந்து 4 நாடாளுமன்ற வேட்பாளர்களை ஆதரித்து பேச இருக்கிறார். பாலா, நன்றி பாலாஜி. தற்போதைய தகவல்களுக்கு மேலதிக விவரங்களுக்கு மீண்டும் இணையலாம்.